ஹலோ வணக்கம். ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. பீடா ஹாப்பியா சிறப்பாக ஜெயிச்சிட்டாங்க. கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பவர் பிளே ரன் விட்டாங்க. இருந்தாலும் புல்ட் இட் பேக் வித் பால் அண்ட் தென் வித் பேட் ட்ரிமெண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நிறைய பேர் கேட்டீங்களேயா, போன தடவை ஜெயிச்ச டீம் அப்படியே இருக்கு, எப்படியா தோப்பாங்க, பயஸ்டா சொல்றீங்க, என்ன கடப்பார பேட்டிங்களேன்னு கேட்டீங்களேயா. பதில் சொல்லுங்கயா. இதுதான் நடக்கும் உங்களுக்கு. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் அப்படின்றது போன வருஷம் முடிஞ்சு போனது. அது கடலேறி மலையேறி எல்லாரும் போயிட்டாங்க. சுனில் நரேனி இன்னைக்கு ஒரு தேத்தினார், ரன்னு பேட்லயே படல அவருக்கு. கேட்ச வேற விட்டாரு சுயாஷ் சர்மா. ஓகே. குண்டன் டிகாக் 2023 வேர்ல்டு கப் வர அந்த குண்டன் டிகாக்க பார்க்கல. ஆண்ட்ரி ரசலுக்கு பேட்ல படுறதில்லை இப்பெல்லாம். இது ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பேட்டிங் லைனப். அஜிங்கியா ரஹானே வந்து ஒரு ஸ்பார்க்க கொடுத்தாரு. ஸ்பார்க்க கொடுக்கலன்னா 140க்கு கீழே 13 ஓவர்ல அடிச்சிருப்பாங்க. இவங்களோட இது இப்படிதான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட்ல சொன்னோம், இது வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்கு. 210 ரன் அடிக்கணும் நீங்க. வாட் எவர் இட் இஸ், அப்படி அடிக்கலைன்னா கூட 200ஆவது அட்லீஸ்ட் வரணும். 200 வரலன்னா ஒரு சலீரன்னு கீழே இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு தியரி சொன்னோம். அதாவது எப்படி வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். பவர் பிளேல 60 for 2 வந்தே ஆகணும். கேகேஆர் எவ்வளவு? 60 for 1 பார். ஆர்சிபி எவ்வளவு? 80 for no loss. 7 to 10ல விக்கெட் கொடுக்காம 90 for 2 போகணும். கேகேஆர் 107 for 2, ஆர்சிபி 104 for 1. அதுக்கப்புறம் வர இந்த வின் ஃபேக்டர் இருக்கு. 11 to 15ல உங்களுக்கு என்னாச்சு? கேகேஆர் 38 for 3 க்ளோஸ் அங்கேயே. அப்படி என்ன சொன்னோம்? 15 ஓவருக்கு அப்புறம் 140 for 4 சொன்னோம். கேகேஆர் 145 for 5. 7 ரன் ஒரு விக்கெட், 2 ரன் தான் கம்மி. ஆர்சிபி 157 for 2. கடைசியில என்னாச்சு? 70 ரன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோம். 29 ரன் 3 விக்கெட்டு. வின் ஃபேக்டர் திருப்பியும் சொல்றோம், 11 to 15 ஓவர்ஸ் யாரு நிறைய அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கும்னு சொன்னோம். 11 to 15 வந்து கேகேஆர் எவ்வளவு அடிச்சாங்க? 38 for 3. ஆர்சிபி 53 for 1. ஸ்பின்னர்ஸ் எந்த டீம் எக்கனாமிக்கலா போலிங் போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். பேரு பெத்த பேரு அப்படின்னு தெலுங்குல ஒண்ணு இருக்கும். சுனில் நரேனி இவங்களையும் வச்சுட்டு இவங்க 10 ரன்ஸ் ஓவர் போனாங்க. ஆர்சிபி வந்து குணால் பாண்டியாவும் சுயாஷ் சர்மா லிவிங்ஸ்டனை வச்சு சேலையை முடிச்சிட்டாங்க. 10 ஓவர்ல 90 ரன், எக்கானமி 9. க்ளோஸ். அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமே கிடையாது. கேகேஆரோட பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மலரும் நினைவுகள் தொடரும் நினைவுகள் மாதிரி பெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா தொடரும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கேகேஆர்ல இருந்து வரேன். தோத்த டீம் மூணு பேர் சிக்னிஃபிகண்ட் மிஸ்ஸஸ் ஸ்பீடா. நான் உங்கள்கிட்ட ப்ரிவியூ பண்ணும்போதே கேட்டேன். கேகேஆர் டைட்டில் வின்னிங் டீம். சால்ட் விட்டுட்டாங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டுட்டாங்க, ஸ்டார்க் விட்டுட்டாங்க. இவங்க மூணு பேர் தான் பொட்டன்ஷியல் லாசஸ் ஃப்ரம் த ஐபிஎல் வின்னிங் பிளேயிங் 11. மிஸ் எல்லாமே தே மேனேஜ் டு கெட் பேக் த சேம் டீம். பட் இருந்தும் எப்படி இவ்வளோ ப்ராப்ளம், இப்படி ஒரு கன்வின்சிங் டிஃபீட்? அதாவது நீங்க ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். ஓகே. உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணாங்க அவங்க? ஃபர்ஸ்ட் ஹர்ஷித் ராணா தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லாட்ல. இன்னொன்னு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேர் இம்பாக்ட் ஆப் இஸ் கோயிங் டு பி தட் இஸ் ஒரு ஓவர்சீஸ் சீமர் ஈதர் நார்கியே ஆர் ஸ்பென்சர் ஜான்சன். ஓகே. நார்கியே போன வருஷம் செம அடி வாங்கினாரு. ஸ்பென்சர் ஜான்சன் இன்னும் அரைவ் ஆகல. இந்த வருஷம் நம்ம அடி வாங்குவாரு. வைபவ் அரோரா அங்கேயும் இங்கேயும் ஸ்விங் பண்ணுவாரு. இஸ் நாட் சமன் கோயிங் டு பி லூசிங் யுவர் ஸ்லீப் அபவுட். அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, முதல் ஓவர் தூக்கி அர்ஷித் ராணாவுக்கு கொடுத்துருக்கணும். அவங்களோட டெம்ப்ளேட்டே எப்படின்னா 6 ஓவர் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனி வச்சு இருக்குவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ண முடியல. 4 ஓவர்ல 58. உங்களுக்கு எனக்கு 18 உனக்கு 20 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு? வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி டிடன் பால் பேட்லி. டுக் த அட்டாக் அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் சொல்லுவாங்க பாருங்க. அவர் சீவல பெரிய பாண்டி மாதிரி வந்தார் சால்ட். வருண் சக்கரவர்த்தி எல்லாம் 2 ஷாட் எல்லாம் லாங் ஆஃப் மேல அடிக்க, மிட் ஆஃப் மேல அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி டிடன் பால் வெல். நீங்க சொல்லுவீங்க தெரியுமா, என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு தப்பு. இவங்களோட வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜியே முதல்ல தப்பு. இவங்க ஃபர்ஸ்ட் அர்ஷித் ராணா வச்சுதான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதை வந்துட்டு இவங்க பண்ணல.
அதே மாதிரி சொல்றேன். இப்ப ரிங்கு சிங்கும் பாத்தீங்கன்னா அவரை தான் நம்பர் 1 பேரா நான் எழுதுவேன். அவரும் இந்த கடைசி 10-12 மாசத்துல ஒன்னும் பெருசா சவுத் ஆப்பிரிக்கால வந்தாரு, ஒன்னும் அடிக்கல அவரு. ஒரு மாதிரி சர்க்கம்ஸ்பெக்டா ஆடுறாரு. அந்த சுச்சுவேஷன்ல வந்து டப்பு டிப்புன்னு அடிக்கணும். ரசல் யாரு கூகுளி போட்டாலும் போல்ட் ஆயிடுவார் ரசல். அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்களை நிறைய நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன் லெக் ஸ்பின்னா. உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. கூகுளின்னு யாராவது போட்டா போல்டு லெக் ஸ்பின்னர். ஓகே. நான் அதாவது இவங்கள என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஐபிஎல் முடிஞ்சு. கரண்ட் ஃபார்ம் நாங்களாம் குளோபல் லீக்ல ஒவ்வொரு இதுக்குள்ள போய் பாக்குறோம் என்ன பண்றாங்க. அங்கெல்லாம் வேலை செய்யற பேட்லயே படாது யாருக்குமே. இன்னைக்கு அவங்களுக்கு இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்ற மாதிரி சுனில் நரேன் வந்து அந்த கேட்ச விட்டாரு சுயாஷ் சர்மா. கேட்ச விட்டதுனால அந்த 10 ஓவர் 107 ரன் வந்துருச்சு. அஜிங்கியாரே விடுங்க, கிளாஸ் அப்பாட்டு. ஓகே. இந்த சுனில் நரேனே உங்களுக்கு வந்தது அதிர்ஷ்டத்துல வந்த ரன். சுனில் நரேன் சீக்கிரம் அவுட் ஆயிருந்தா க்ளோஸ். இன்னும் ஒரே ஒரு பிளேயர் அங்கு கிருஷ்ண குவன்சி கிளாஸ் அப்பார்ட். பியூட்டிஃபுல் பிளேயர். வெங்கடேஷ் ஐயர் நீங்க கேட்ட போது முன்னாடியே நான் சொன்னேன் ஹேவ் இஸ் ரிசர்வேஷன்ஸ். நம்பர் 4ல இந்த மாதிரி ஒரு 7வது ஓவர்ல 8வது ஓவர்ல வந்து கேம் எடுத்துட்டு போக முடியுமா தெரியாது. அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு குவாலிஃபை ஆக மாட்டாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லாதீங்க, என்ன இவ்வளவு சீக்கிரமா எப்படி சொல்லுவீங்க, நீ இப்ப சொல்லல, ப்ரிவியூலயே சொல்லியாச்சு குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு. குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இவங்களோட ரிசோர்சஸை இவங்க கரெக்டா யூஸ் பண்ணலன்னா மாட்டிப்பாங்க. ஆர்சிபி வாஸ் பிரில்லியன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பியூட்டிஃபுல்லா ரஜத் பட்டிதார் கூல் அண்ட் கம்போஸ்டா இருந்தாரு. வந்து 10 ஓவர்ல 107 அவங்க பேனிக்கே ஆல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சேஞ்சஸ் பண்ணாங்க. அதை தான் நான் திருப்பி சொல்றேன். எல்லாரும் கேட்பாங்க ஒரு பிளேயர் என்ன நீ வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஜோஷ் ஹேசல்வுட் என்ன சேஞ்ச் பண்ண முடியும் காமிச்சார் பாத்தீங்களா. அதுதான் ஐபிஎல். ஒரே ஒரு பிளேயர். இப்ப புவனேஸ்வர் குமார் திருப்பி வந்துட்டாருன்னா உள்ள இந்த டீம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது எது பேசினாலும் யோசிச்சு பேசணும். அல்சாரி ஜோசப், லாக்கி ஃபெர்குசன், டாம் கரன், ரீஸ்டாப்லி எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது வருத்தப்பட்டாங்க. வருத்தப்படாதீங்க, நியாயத்தை சொல்றோம் இங்க. இப்ப எடுத்திருக்காங்க பாருங்க. யாஷ் தயால் வெரி குட், புவனேஸ்வர் குமார் வெரி குட், ஹேசல்வுட் வெரி குட். 3 பின்னு வீக் தான் உங்களுக்கு. இப்ப நாம சொன்னது என்ன, குணால் பாண்டியா ரன் கொடுக்க மாட்டாரு, காலை புடிச்சு புடிச்சு போடுவாரு, விக்கெட் எடுக்க மாட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு அவர் விக்கெட்டும் எடுத்துட்டாருங்க போது ஆர்சிபி வில் பி கோயிங் வித் a lot of positives and lot of confidence. இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஆண்டி ஃபிளவரை கேட்டாங்க இன்டர்வியூல, you have a daunting task against the KKR. Oh, is it? I think it's daunting task for them அப்படின்னாரு. அந்த மாதிரியான ஒரு ஆம்பளை சிங்கம் ஆண்டி ஃபிளவர். இந்த ரிசல்ட் ஸ்பீக் ஃபார் ஹிம். இந்த கான்பிடன்ஸோட போவாங்க. எனக்கு என்னன்னா இப்ப காம்பினேஷன் சேஞ்சே பண்ணக்கூடாது. புவனேஸ்வர் குமார் எப்படி உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கணும். ஐயா திருப்பின்னு சொல்ற, இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அடிக்கிறத வச்செல்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கே என்ன பண்ணிருக்கணும், ஏன் 7 ஓவர்ல ராலிக்கிங்னா நம்பர் 3 ரஜாத் பட்டிதார் வரணும். தேவதத் படிக்கல இருக்கு சொன்னாங்களே பின்னாடி போய். படிக்கல் வந்து 80 அடிச்சாரு, நான் 60 பால் சொன்னேன், ஆனா 40 பால் தப்பா சொல்லிட்டேன், அவங்களுக்கு சாரி. போலிங் போட்டது பிராக்டிஸ் யாருங்க? மேட்ச் அவங்களே தானே போலிங் கரெக்டா. அவங்களே தானே போலிங் போட்டுக்கிட்டாங்க. நீங்க பிராக்டிஸ் மேட்ச்ல அடிச்சது சொல்றீங்க. இன்னும் 10 ரன் அடிச்சாரு இன்னைக்கு. 10 10 ரன்ல பால்ல பின்னாடி போய் அவங்க அதுக்கு மேல எந்த ஷாட்டுமே ஒரு ஆள் இல்ல. நீ பின்னாடி கூட ஒரு ஷார்ட் விட்டிங்கோட வையான்னா என்ன நேர ஸ்டம்ப்ல அடிக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தி பின்னாடி போய் எப்படி ஆடுறாரு. ஒரு ஷார்ட் மிட்டிகேட் வச்சிருந்தீங்கன்னா அந்த ரன்னே போயிருக்காது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க ஒரு 4 ஓவர்ல 58, 6 ஓவர்ல 80, 6 ஓவர்ல 80 மேட்ச் தோப்பீங்களா? இப்ப ஒரு ட்வீட் போட்டேன் நான், 17 ஓவர்ல முடிக்கணும்னு. முடிச்சாங்க. 16.2 ஓவர்ஸ்ல இல்லைன்னு சொல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், 6 ஓவர்ல 80 வருதுன்னா இவர் நம்பர் 3 ஷுட் ஹவ் பீன் ரஜத் பட்டிதார், நம்பர் 4 லியம் லிவிங்ஸ்டன், நம்பர் 5 டிம் டேவிட். நீங்க ஒரு 15 ஓவர்ல மேட்ச் முடிச்சிருந்தீங்கன்னா 2 மேட்ச் முடிக்கிற மாதிரி சமம். அதுக்கப்புறம் நீங்க அந்த சுச்சுவேஷன் போய் தேவதத் படிக்கல இருக்குவீங்களா? நீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, வந்து கிவிங் கான்பிடன்ஸ். கான்பிடன்ஸ்ல யோசிக்காதீங்க. 4th டீம் குவாலிஃபை ஆகுது, நெட் ரன் ரேட்ல தான் குவாலிஃபை ஆகுது. அப்படிங்கும் போது ஐ வாண்ட் them to be even more aggressive. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அருமையான தவிர பை கிளி கலப்பு நீங்க ப்ரிவியூல வந்து ஈடா ஜோஷ் ஹேசல்வுட் பிராக்டிஸ் ஆனா அப்படி சொல்லாதீங்க. டீம் நல்ல வீரா, டெப்த். நான் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச்க்கு நம்ம பேசும்போது. அதுல தானே எனக்கு சந்தோஷமே. எனக்கு அதுல தானே கடைசியில அதுல நான் முடிச்சேன். நான் கொடுக்குற எட்ஜ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ், பேஸ்ட் ஆன் ரொம்ப சிம்பிள் சார். 2 வின் ஃபேக்டர் சொன்னேன். அந்த 2 வின் ஃபேக்டர்ல யாரு எந்த டீம் நல்ல பண்ணுதோ அந்த டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். 2மே ஆர்சிபி பண்ணிட்டாங்க. நீங்க கான்பிடண்டா ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி. அதுல எந்த அடுத்த தடவையே நான் ஆர்சிபி தோப்பாங்கன்னே சொல்றேன்.
நீங்க வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ஈகோ எல்லாம் கிடையாது. எனக்கு என் டீம் ஜெயிக்கணும். இன்னைக்கு தேவர் எக்ஸ்ட்ரீம்லி கிளினிக்கல். டிடன்ட் பேனிக். 10 ஓவர் 107 எல்லாரும் வந்துட்டு பாவம் கண்ணாப்புனான சோசியல் மீடியா எதிருது. இருக்குடா 240, இருக்கு 250. கட்டாந்தர பிச்சு, கட்டாந்தர பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவதத் படிக்கல் பேக் ஃபுட் போய் எப்படின்னா இருப்பாருங்க, பவுண்டரி போகுது தெரிச்சுன்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது. பியூட்டிஃபுல்லா வந்து எல்லா இதையும் ரொட்டேட் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ட்வீட் போடுறாங்க, யோ முதல் தடவை அவர் கேப்டன்சி பண்றாரு, ரசிக் சலாமுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க பவர் பிளேல? யாருக்கா ஒருத்தர் கொடுத்துதாங்க ஆகணும். யாருக்காவது கொடுத்தா குணால் பாண்டியா வாஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் இன் இஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். எஸ் தயால் வாஸ் எக்ஸ்பென்சிவ் இன் இஸ் செகண்ட் அதுதான் ஓவர். பீடா நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பாயிண்ட் தான். இப்போ என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வாஸ் காம் அண்ட் கம்போஸ், வாஸ் ஏபிள் டு புல் பேக் ஃப்ரம் வெரி டிஃபிகல்ட் பொசிஷன். ஸோ அது வந்து வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ரஜத் பட்டிதார். பட் அட் த சேம் டைம் ஐ திங்க் பவர் பிளே இனிஷியலா அப் ஃப்ரண்ட் வந்து அவர் நிறைய ட்ரை பண்ணிட்டாரு. யாஸ் தேல் பியூட்டிஃபுல்லா போட்டார். செகண்ட் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரன் தான் கொடுத்தாரு. அவரே ஃபோர்த் ஓவர் போட்டிருந்திருக்கலாம். அந்த சேஞ்ச் வாஸ் நீட்லெஸ். மேபி ரசிக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஸ்பின் ரெண்டு டீமுமே பவர் பிளேல ஸ்பின் கொண்டு வந்தது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல. குருணால் பாண்டியா 15 ரன்னுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹி புல்டு பேக் போஸ்ட் பவர் பிளே. சக்கரவர்த்தியை பவர் பிளேல வச்சு வெளுத்துட்டாங்க. பவர் பிளேக்கு அப்புறமும் வச்சு வெளுத்துட்டாங்க. பட் ரெண்டு டீமே ஸ்பின் இன்னைக்கு பவர் பிளேல போட்டது ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன கேப் தே கூட அவாய்டட். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எந்த சர்ஃபேஸ்ல ஸ்பின்னருக்கு பவர் பிளேல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில வென்யூலாம் ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல போடவே முடியாது. இது என்ன பண்ணும்னா இட் இஸ் கோயிங் டு டென்ட் தேர் கான்பிடன்ஸ். இப்ப ரஜத் பட்டிதார் எப்படி யோசிச்சாருன்னா, 2 ஓவருக்கு மேல ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு பவர் பிளேல கொடுக்க முடியாது. ஓகே, அவருக்கு வந்து எண்ட மாத்தணும். ஓகே, 4வது ஓவர் ரசிக் சலாம் வந்தாதான் திருப்பி அந்த பக்கம் எட்டையால கொண்டு வந்துட்டு நீங்க வந்து திருப்பி ரசிக் சலாம் கொடுத்து 6 ஓவர்ல முடிக்கலாம்னு பார்த்தாரு. ரசிக் சலாம் வாஸ் எக்ஸ்பென்சிவ். தட் இஸ் நாட் தி பேட் திங்கிங் அட் ஆல். அதே மாதிரி ரஹானே வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்ததும் தப்பான மூவ் கிடையாது. 4 ஓவர்ல 58 ரன் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரஹானே பண்ண தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் வைபவரை கொடுத்தீங்க பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் டப்பு டிப்புன்னு அடி வாங்கின உடனே 2வது ஓவர் ஹர்ஷித் ராணா கொடுத்துருக்கணும். நல்ல போலர் ஹர்ஷித் ராணா. எதுக்காக வச்சிருக்கீங்க ரன் கடைசியில ஓவர் கொடுக்காம? பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா இது பேங்க்ல போட்டு அடுத்த மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஸோ அவங்களோட தப்பு என்னன்னா ஜெனுவன் விக்கெட் டேக்கிங். நீங்களே என்ன சொல்லுவீங்க? ஹர்ஷித் ராணாவை ஃபேண்டசியில் எடுக்கிறீங்க, கேட்டா என்ன சொல்லுங்க? விடாக் எப்படி விக்கெட் அவர் எடுத்துருவாரு. ஐ வில் ஆல்சோ டெல் த சேம் திங். இஸ் 4 overs 42 runs bowler, but he'll pick wickets. போது நீட் விக்கெட் when you put a below par score on board அப்படிங்கும் போது ஹர்ஷித் ராணா இஃப் நாட் ஃபர்ஸ்ட் ஓவர் should have bowled the second over. இன்னொன்னு see, let us be very honest sir, they are not going to defend 175 here. They are 25 runs short. ஆவரேஜ் மீன் ஸ்கோர் வந்து மேட்ச் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஹாஃப்லயே முடிஞ்சிருச்சு பீடா என்ன கேட்டா. அந்த சர்ஃபேஸை பார்த்துட்டு ஸ்கோரை பார்த்துட்டு இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா விராட் கோலிஸ் அப்ரோச். ஒரு பக்கம் சால்ட் போட்டு உரிக்கிறாருங்க போது அப்படியே நம்ம சேஃபா ஆடிடலாம். எல்லாரும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, அவருக்கு தெரியும் எப்படி ஆடுறது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரின்னு. இன்னைக்கு அவர் பார்த்தாரு. ஓகே 175 அவங்க ஜெயிக்கவே முடியாது. சால்ட்டுக்கு வந்து ஒரு செம இது கிடைச்சிருச்சு, வச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ஆல்சோ வென் டேமர் அண்ட் டாங்ஸ் தட் எஃபெக்டிவ்லி சீல் தி கேம் ஆஃப்டர் 6 overs. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அல்கோரிதம் போடும் 6 ஓவர்ல போட்டேன், இது வேலைக்கு ஆகாது முடிஞ்சிச்சுன்னு. 175 போதே தெரியும். ஒன்லி திங் இஸ் நவ் ஆர்சிபி ஹேஸ் டு ஃபைண்ட் a way to get புவனேஸ்வர் குமார் இன் பாட்டம் லைன். தயவு செஞ்சு அந்த தப்பை ரசிக் பண்ணாதீங்க. சலாம் தான் பீடா. ரசிக் சலாம் வாஸ் வெரி ஆவரேஜ். இஸ் பொட்டன்ஷியல் அது இருக்கு, நல்ல அது போடுறார், ரசிக் ஒன்றும் தப்பு சலாமா இல்லை. இருக்கட்டும், இல்லைன்னா சுயா சர்மாவா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமார் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. புவனேஸ்வர் குமார் ஒரு 2 ஜோஸ் ஹேசலோட போட்டிருந்தாங்கன்னா வச்சு 2 பக்கமா ஆட்டிருப்பாரு. பவர் பிளேல உங்களுக்கு 3 விக்கெட் போயிருக்கும். ஜெனுவன் விக்கெட் டேக்கர். எனக்கு என்ன பயம், நான் வின்னிங் காம்பினேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வகத்தை வச்சிருவாங்களே எனக்கு தயவு இல்ல செஞ்சு பீடா, அந்த சுயாஷ் ரொம்ப ஆவரேஜா தான் போட்டாரு அவங்க. ஆனா சுயாஷ் பேக் பண்ற மாதிரி தான் ஆண்டி ஃபிளவர் சொல்லியிருந்தாரு. பட் ஐ திங்க் ரசிக் சலாம் வாஸ் வெரி ஆர்டினரி. ஈ ஷுட் பி பேக் புவனேஸ்வர் நெக்ஸ்ட் கேம். அது எனக்கு என்னன்னா அதுதான் பயம். எனக்கு யங்ஸ்டரை பேக் பண்றேன், அதை பேக் பண்றேன். டிராஃபி ஜெயிக்கணும், ஈசெல்லாம் நமதேன் வரணும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் பீட் சுயா சர்மா. ஏன்னா லிவிங்ஸ்டன் 2 ஓவர் போட்டுருவாரு. லிவிங்ஸ்டன் போட்டாரு இன்னைக்கு போலிங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ சின்னசாமியில் எவ்வளவு பெருசு திரும்ப போகுது? அவங்களுக்கு திரும்பாது. என்ன சொல்ல, கெட் புவனேஸ்வர் குமார் ஓவர் ரீட்டைல்ஸ், வெதர் இட்ஸ் ரசிக் சலாம், வெதர் இட்ஸ் சுயா சர்மா, ப்ளீஸ் பிரிங் புவனேஸ்வர் குமார் இன். ரொம்ப கிளினிக்கலா வந்து இது பண்ணாங்க. நிறைய நான் பார்ப்பேன் 10 ஓவர்ல 100ன்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. 10 ஓவர்ல 100ல இருந்து 225 கொண்டு போயிடுவாங்க. இந்த தடவை அவங்க என்ன பண்ணாங்க, பேனிக்கால தேவர் வெரி கிளியர். அவர் சிரிச்சுனே இருந்தார் ரஜத் பட்டிதார். 10 ஓவர்ல 107 இருக்கும் போதும் அவர் சிரிச்சுனே இருந்தாரு.
ஒன்னும் இதுவே இல்லை. இட் ஃபெல்ட் லைக் தே வர் சோ கம்ஃபர்டபிள் இன் வாட் தே ஆர் டூயிங். ஸோ தட் இஸ் தி எக்ஸாக்ட் டாக்கிங் பாயிண்ட் விச் ஐ எம் ஹாப்பி அபவுட். ஐ எம் ஷூர் தட் வில் கண்டினியூ த வின்னிங் மொமெண்டம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, சூப்பர். சிறப்பா துவங்கிருச்சு ஐபிஎல் 2025. ஆனா ரொம்ப ஒரு க்ளோஸா நெயில் வெயிட்டிங் மேட்ச், ஒரு த்ரில்லர் அப்படின்லாம் இல்லாம ஒரு கம்ஃபர்டபுள் ஒன் சைடட் மேட்ச் ஆயிருச்சு. கன்வின்சிங்கா ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 ஓவர்ஸ் கேகே டாமினேட் பண்ணாங்க, அவ்வளவுதான். 25% ஆஃப் மேட்ச் அவங்க டாமினேட் பண்ணாங்க, மிச்சம் 75% ஆர்சிபி டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் த மேட்ச் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல, எனக்கு அதான் சொல்றேன். கேகேஆர் ஹஸ் டு ஃபைண்ட் த வேஸ் வாட் தே காட் டு டூ டு கெட் பேக் when it comes to power play. ஓகே, இப்போ 175 அடிச்சாங்க. தே நோ தட் தே வர் ஷார்ட். தே ட்ரை அண்ட் கெட் த பேட்டிங்ல அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. திஸ் காம்பினேஷன் இஸ் கோயிங் டு ரியலி ஸ்டிக் ஆன். ஸோ இந்த இந்த டாப் 7 தான் உங்களுக்கு இருக்கும். பவர் பிளேல அவங்க எப்படி யூஸ் பண்ண, ஹர்ஷித் ராணா ஹேஸ் டு போல் த செகண்ட் ஓவர் இஃப் நாட் த ஃபர்ஸ்ட் ஓவர். வைபவ் ஒராராவோட பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுவார் பவர் பிளேல. பட் இஸ் நாட் எஃபெக்டிவ் டெத் பவுலர். பவர் பிளேல போட்டே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாலும் செகண்ட் ஓவர் ஹர்ஷித் ராணா ஹேஸ் டு போல். இப்ப தேர்ட் ஓவர் திருப்பி வைபவ் ஒராரா கொடுக்குறாங்கன்னா, ஃபோர்த் ஓவர் ஜான்சன், ஃபிஃப்த் ஓவர் ராணா, சிக்ஸ்த் ஓவர் ஜான்சன் கொடுத்துட்டு 7 to 10 4 ஓவர் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் வச்சு அவங்க அட்டாக் பண்ணோம். இந்த தியரி அவங்க எடுத்தாங்கன்னா தான் உங்களுக்கு சான்ஸ். அண்ட் தே வாண்ட் குவிண்டன் டி காக் டு ஃபயர். சுனில் நரேன் இன்னைக்கு ரன் அடிச்சிட்டாரு. இஸ் நாட் த சேம் சுனில் நரேன் வாட் வி சா லாஸ்ட் இயர். அங்கே சுத்தினார், நிறைய பேட்டில் எல்லாம் படல. அவர் ஓகே, வாட் எவர் இட் இஸ், given the world of confidence for him when he scored that 40 runs. But the most important thing is Quinton de Kock to come back to form. Okay, early days ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. They are not getting their strategies correct. This team is going to struggle long time என்ன பொறுத்த வரைக்கும். Let us see how it goes. Too early in the tournament. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட favorite team started on a winning ways and hope they continue their winning ways. Tough luck to KKR and expecting them to bounce back. Our next episode is going to be the preview of the double header that is going to happen, which is going to be between Sunrisers, Rajasthan Royals, and the El Clasico, Mumbai Indians, and uh, Chennai Super Kings, which is going to be played in the Fortress Chennai. We are going to come and entertain you for that double header preview with your very own Octopus. Until we get back for that episode, thanks a lot and bye bye.